Hi partner, welcome to our channel Learn and Rise with Adusodesa. இப்போ என்சிஆர்டி புக்கில் இருந்து ஒன் மோர் எக்ஸசைஸ் பார்ப்போம். ஃபாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் புக்குக்கு உள்ள டூ இட் யுவர் செல்ஃப்னு ஒரு சில கணக்குகள் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுலேருந்தே நமக்கு எம்சிக்கு பெரும்பாலும் கேட்பாங்க. ஓகே, இப்போ அதே போல் டூ இட் யுவர் செல்ஃபில் எக்ஸசைஸ் நம்பர் 3 பேஜ் நம்பர் 92 இதில் என்ன சொல்கிறாங்க பாரு. Yes, Leela, Meera, Neha are partners. Have omitted interest on capital. தெளிவா சொல்றாங்க. Omitted interest on capital. அப்ப interest on capital எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி அது ஒரிஜினல் எவ்வளவு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி ராங்கா எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியதான். ஓகே பாப்போம். At 9% per annum for 3 years ended March 31, 2023, 24, 25. ஒரு வருஷத்துக்கு இல்ல 3 வருஷம். ஓகே, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ரைட்டா, 9% இன்ட்ரெஸ்ட் per annum. அப்ப கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். The fixed capitals. ஃபிக்ஸ்டு கேபிட்டல்ஸ்னு சொன்னாலே நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டோம்னா கரண்ட் அக்கௌண்ட்ல ஜேர்னல் என்ட்ரி போடணும். அது கவனிக்க வேண்டியது. அப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது நமக்கு குழப்பம் இல்லை. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதுக்கே கண்டுபிடிச்சிடலாம். சொல்லிக்காம ஆன் விச் இன்ட்ரெஸ்ட் வாஸ் டு பி அலோவ்ட் த்ரூஅவுட் த இயர். எல்லா வருஷமும் இதுதான் கேபிட்டலா. எவ்வளவு கேபிட்டல்? Leela 80,000, Meera 60,000, Neha 1 lakh. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு? 9%. அப்ப 9% சொன்னா 1 lakh into 9 by 100 ரெண்டு ஜீரோ கட் பண்ணிட்டோம்னா that is 9,000. இவருக்கு அதே போல 5,400, இவருக்கு 7,200. அப்படி ஒர்க் அவுட் பண்ணிதான். 9 into இங்கே 1000, 9 into இங்கே 600, அந்த 2 ஜீரோ கட் பண்ணிடுறோம். 9 into 800. இது 1 இயருக்கு. அதே இது 3 இயர்ஸுக்கு எவ்வளவு? 3 இயர்ஸ்னு சொல்லும்போது அப்படியே 2ஆல மல்டிப்ளை பண்ணி 3ஆல மல்டிப்ளை பண்ணிடுறோம். 27,000. that is லீலாவுக்கு 21,600, மீராவுக்கு 16,200, நெகாவுக்கு 27,000. இது வந்து omitted. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் omitted. அப்ப அதுதான் கரெக்ட். அப்ப கரெக்ட் கிரெடிட் என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன பர்சன்டேஜ்? 9% ஃபார் 3 இயர்ஸ். அப்போ 21,600 இவருக்கு கிரெடிட் வரணும், இவருக்கு 16,200 கிரெடிட் வரணும், இவருக்கு 27,000 கிரெடிட் வரணும். அப்ப டோட்டலா 64,000 3 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு கரெக்டா கிரெடிட் கொடுக்க வேண்டியது இது. இது கரெக்ட் கிரெடிட் கொடுக்காதனால இந்த 64,800 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்ல நிற்கும். அத ரேஷியோ படி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. that is wrong. 3 இயர்ஸ் இந்த கால்குலேஷன். ஓகே, அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு இது எவ்வளவு பார்ப்போம்.
அதை பார்ப்போம். அப்போ இந்த ப்ராஃபிட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ரேஷியோ சேஞ்ச் ஆகிருக்கு. 2022-23ல 2:2:2. 23-24ல 4:5:1. 24-25ல 1:2:2. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இல்லை, பெரும்பாலும் ஒரே ரேஷியோ தான் இருக்கும். ஒரே ரேஷியோ இருந்தால் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த 64,800 அப்படியே அந்த ரேஷியோ படி ஷேர் பண்ணிட்டு ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் 3 இயர்ஸ் ரேஷியோ மாறினால கொஞ்சம் ஒர்க் அவுட், அவ்வளோதான். அப்போ நமக்கு 1 இயருக்கு எவ்வளவு வருது இதில்? ஒன் இயருக்கு that is 7,200, 5,400, 9,000. 1 இயருக்கு 21,600. ஒவ்வொரு வருஷமும், ஏன்னா ஃபிக்ஸ்டு கேபிட்டல், அப்போ குழப்பமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட்டை இந்த ரேஷியோ படி பிரிச்சிருப்பாங்க. அப்போ ரேஷியோ படி பிரிச்சா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2:2:2, that is ஈக்குவலாக பிரிச்சாங்கன்னா 1/3. 7,200, 7,200, 7,200 ஈக்குவலாக வந்துடும் ஃபர்ஸ்ட் இயர்ல. நெக்ஸ்ட் இயர்ல 4:5:1. அப்போ இவருக்கு 1/10. 1/10னா இது அப்படியே ஒரு ஜீரோவை கட் பண்ணி அப்படியே கால்குலேஷன் போட்டுடுறோம். 2160, ஒரு ஜீரோ மட்டும் கட் பண்றோம். இவருக்கு 1/10. அப்போ இவருக்கு 5, இது அப்படியே 5 ஆல மல்டிப்ளை பண்ணிடுறோம். 613. இவருக்கு 4 ஆல மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ 8,640, 10,800, 2,160. இது செகண்ட் இயர்ல. அடுத்த வருஷம் ரேஷியோ மாறிட்டாங்க. அப்போ அதே 21,600 1:2:2. அப்போ இவருக்கு 1/5. இதை 1/5 ஆல டிவைட் பண்ணிட வேண்டியது. 1/5 ஆல டிவைட் பண்ணா எஸ் 4,300. எஸ். அப்போ இவருக்கு 4,320. இது அப்படியே இவருக்கு டபுள் ஆகுது 2. அப்போ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா இவருக்கும் அதே தான். அப்போ ஒவ்வொரு வருஷமும் ரேஷியோ சேஞ்ச் ஆகிறதுனால ஒவ்வொருத்தருக்கு வருஷமும் கிரெடிட் போகிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. 3க்கும் அப்பக்கப்போ டோட்டலாக செக் பண்ணிக்கணும். எஸ். அப்போ 3 இயர்ஸுக்கும் சேர்த்து எவ்வளவு வருது பாரு. ஒவ்வொருத்தருக்கும் டோட்டல் போடும்போது 20,160, 26,640, 18,000. இது அவங்களுக்கு வரக்கூடியது. அப்ப டோட்டலா இந்த 64,800 இந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப இது வந்து ராங் கிரெடிட். ஏன் ராங் கிரெடிட் சொல்றோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கிறதுக்கு பதில் இந்த ப்ராஃபிட்டை ரேஷியோ படி பிரிச்சிருப்பாங்க.
அது தவறு. ஆக்சுவலா வர வேண்டியது இது. அப்ப இவருக்கு பாரு, இவருக்கு ஆக்சுவலா வர வேண்டியது 21,600. ஆனா ஆல்ரெடி கிரெடிட்டட் 2160. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 1440. இவருக்கு குறைவாக கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அப்ப அவர் அக்கௌண்ட்ல கிரெடிட் எழுதணும் 1440. அதே போல இவருக்கு வரும்போது 16,200 தான் ஆக்சுவலா கிரெடிட் வரணும். ஆனா ரேஷியோ படி பிரிச்சதுனால 26,640 வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணு. தட் இஸ் 10,440. இவருக்கு எக்ஸஸா கிரெடிட் கொடுத்துட்டாங்க. அப்ப இவர் அக்கௌண்ட் டெபிட் எழுதணும். இவருக்கு வரும்போது ஆக்சுவலா வர வேண்டியது 27,000. ஆனா ரேஷியோ படி பிரிச்சதுனால 18,000 தான் வந்திருக்கு. அப்ப இவருக்கு இன்னும் 9,000 வர வேண்டி இருக்கு. தட் இஸ் கிரெடிட். அப்போ லீலாவுக்கு கிரெடிட் 1440 வரணும். மீராவுக்கு 10,440 டெபிட் எழுதிடணும். ஏன்? எக்ஸஸா கிரெடிட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதே இது இவருக்கு வந்து ஏற்கனவே வர வேண்டியது 27,000 தான். ஆனா 18,000 தான் ஆல்ரெடி கிரெடிட்டட். அப்ப 9,000. அப்ப இதை வச்சு என்ட்ரி எழுதும்போது that is Mira's current account debit. Mira's current account debit. ஏன் current account? Fixed capital method. அதே இது Leela's current account credit. Leela's current account credit to Neha current account. எவ்வளவு? 10,440. மீராவுக்கு டெபிட், லீலாவுக்கு 1,440, நெகாவுக்கு 9,000. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. For rectification of error. என்னங்க அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிங்கிள் என்ட்ரி. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு சிங்கிள் என்ட்ரி போட்டோம்னா எரர் எல்லாமே ரெக்டிஃபை ஆயிருது. சில நேரங்கள்ல அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் ப்ளூரல்ல கொடுப்பாங்க. அப்படி என்ட்ரிஸ் கொடுத்தா என்ன செய்யறது? கம் டு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே ஓகே பார்ட்னர், ஐ லைக் யூ பார்ட்னர்.